எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் உனக்குள் இருக்கும் ஆதிபரா சக்தியை நீ உணர்ந்து விட்டாள் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இறைவனை உணர்ந்து உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் சரியாக இறைவனை உணரலைன்னு அர்த்தம். பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆளை சொல்லுவோமா நம்ம இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு டாபிக் நம்ம போகலாம். அந்த சாமியாக மாறுறவங்களுக்கு, இந்த சாமி வருதுன்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படும், அதுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றத செகண்ட் டாபிக் அடுத்து போகலாம். அது இடையில நான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் வேறு எதுக்கு போயிட்டேன். இந்த டாபிக் பார்க்கலாம், இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் இறைவனாக உணர்ந்துட்டீங்க, அப்போது உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. இதை அப்படியே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் உண்மையிலே இறைவனை உணரவில்லை, சமுதாயத்தை ஏமாற்றுகிறீர்கள். இறைவனை உணர்ந்தேன் என்று ஏமாற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆளை சொல்லுவோம். மகாவிஷ்ணு வீடியோ போடுறாங்க, பெரிய ஃபேமஸ் ஆனவங்க இந்த உலகத்தில். மகாவிஷ்ணுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா? பெரிய ஆன்மீகவாதி, ஆன்மீக சொற்பொழிவாளர். அப்புறம் எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாங்க. அவங்களுடைய லைஃப் இப்போ நம்ம எடுப்போம். இறைவனை உணர்ந்துட்டேன், அருட்பெருஞ்சோதி நிலையவே நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்றத உருவாக்கி அது நான் உணர்ந்தேன். அதே மாதிரி எல்லாரையும் உணர வைக்க ட்ரை பண்ணுறேன். அதுதான் என்னுடைய தொழிலாக. அதுக்கு முன்னாடி நான் சினிமா டைரக்டராக இருந்தேன். ஆனால் அதை விட்டுப்புட்டு நான் இறைவனை உணர்ந்தனால நான் இந்த ஃபீல்டில் போய் மக்கள் எல்லாரையும் நான் இறைவனை உணர்ந்த மாதிரி எல்லாரையும் இறைவனை உணர வைக்க ட்ரை பண்ணிட்டேன்னு இந்த உலகம் நல்லபடியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி விரும்பினேன். அதனால நான் இந்த ஆன்மீக ஃபீல்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுடைய ஸ்பீச்லாம் நான் பார்த்துருக்கேன். வெரி குட், பாராட்ட தகுந்த விஷயம், எந்த ஒரு தவறும் கிடையாது. இறைவனை உணர்ந்துட்டாங்கப்பா. அப்புறம் எதுக்கு அவங்களே சொன்னதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இறைவனாக உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனிதனாக இறைவனாகவே உணர்ந்தாலுமே அவங்க மனிதனாக வாழ்கிறாங்க. அப்போ சில தேவைகள்ன்றது இந்த உலகத்தில் அவங்களுக்கு இருக்கும். தினமும் சாப்பிட்ணும், உணவு, உடை, இருப்பிடம், இது மூணுமே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்துட்டாங்க அப்படின்னா மூணுமே ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் மனிதனாக வாழ முடியாது. அப்போ அவங்க இறைவனாகவே உணர்ந்தாலும் மகாவிஷ்ணு ஒரு மனிதன், சரியா? அவங்க இறைவன் சொல்லி சொல்லலை எந்த ஒரு இடத்துல. நான் தான் சாமின்னு சொல்லலை, ஆனால் நான் சாமியை உணர்ந்துட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, சாமியை உணர்ந்துட்டாங்கல்ல, அவங்க எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சில விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் கற்பனை பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். சாமியை ஒருத்தவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க இது வரைக்கும் மகான்களாக இருந்தவங்களாம் இப்படி தான் இருந்தாங்க, அப்போ இவங்களும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். நிச்சயமாக அது இயற்கை. அந்த உணர்வு நம்ம சாமியை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறது இயற்கையாக நம்மளுக்குள்ள நிகழக்கூடிய ஒரு உணர்வு. அப்போ அந்த மாதிரி அவங்க இல்லை. அவங்க ரொம்ப படோடபமாக இருக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக மேக்கப்னால் மேக்கப் போடுறதில்ல, வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு பார்க்க மாடர்னாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஓகே, அது ஒன்றும் தப்பு இல்லை. மனுஷனாக வாழணுன்னா உணவு, உடை, இருப்பிடம் ரொம்ப முக்கியம். உடை ரொம்ப முக்கியம். அதனால நம்ம அதை பார்த்தும் எந்த ஒரு கேள்வியும் நம்ம கேட்கல. ஆனால் 1,00,000 ரூபாய்க்கு வாட்சுன்றது தேவைப்படுமா? சரி, அவங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க. ஓகே, மனிதனுக்கு இருப்பிடம் ரொம்ப முக்கியம், அவசியம். அப்போ ஆன்மீக சொற்பொழிவாற்றி அதில் வர சம்பாத்தியத்தை வச்சு ஒரு வீடு கட்டிட்டாங்க. ஓகே, வெரி குட். அவங்களுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. ஃபேமிலியை விட்டுட்டுலாம் அவங்க போகலை. வெரி குட், நல்ல விஷயம். துறவரம் எல்லாரும் போகணும்னு இந்த காலத்தில் அவசியம் இல்லைன்றதை அவங்க உணர்த்துறாங்க. வெரி குட். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, அது அவங்க விருப்பம். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, அது மாதிரி அவங்க இருக்கிறாங்க. சரி, அதையும் நம்ம எந்த கேள்வியும் கேட்கல. கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை கூட்டு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணி நம்ம யாரும் வைக்கலை. உங்கள் விருப்பப்படி இருங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் நம்ம கேட்குறோம், அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். என்ன சொல்கிறாங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க. நான் இறைவனை உணர்ந்தேன், ஆனால் மற்றவங்க மாதிரி நான் கஞ்ச பிஸ்னாரி மாதிரி இருந்துக்கிட்டு லாம் இல்லாமல் நான் படோடமாக இருக்கேன். அப்போ இறைவன் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க, இவங்க இறைவனை உணர்ந்தவங்க,
அதனால இறைவன் இவங்களுக்கு அனைத்து வளங்களையும் குடுக்குறாங்க. இவங்க சொல்ற கருத்துக்கள நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கும் இறைவன் நம்ம கஷ்டப்படுறோம், ரொம்ப வறுமையில இருக்கிறோம். அப்ப அவங்க வந்து இவங்க வாழ்க்கைய வாழ்றத பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளும் இவங்க சொல்ற கருத்துக்கள ஃபாலோ பண்ணோம்னா, நம்மளும் இவங்கள மாதிரி அனைத்து வளங்களும் பெற்று கஷ்டப்படுற சூழ்நிலை வறுமையில இருக்கிறோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் பணக்காரங்களாகி நம்ம குடும்பத்த நம்ம நல்லபடியா பார்த்துக்க முடியும். நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. நம்மளும் அனைத்து வளங்களையும் பெற்று சமுதாயத்தில ஒரு பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அப்படின்றதுக்காக நான் இப்படிலாம் இருக்கேன்றாங்க. சரி இருக்கட்டும். ஒரு வீடு இருக்குது. கார் வச்சிருக்கேன். அப்ப இதெல்லாம் பார்க்குறவங்க அவங்களும் அவங்களுக்குள்ள இறைவன உணர்ந்தா இத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் நான் இப்படி இருக்கேன்றாங்க. வெரி குட். கார் வச்சுக்கோங்க தப்பில்ல. இருக்கிறதுலே ஹை காஸ்ட்லியஸ்ட் கார் வாங்குறாங்க தப்பில்ல. அது அவங்களுடைய விருப்பம். அதெல்லாம் நம்ம எதுவும் தலையிட போறதில்ல. ஆனா ரூ. 1,00,000 வாட்ச் கட்டியிருக்கேன் அப்படின்றாங்க. அத கொஞ்சம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த காலத்துல எல்லாம் செல்ஃபோன்லயே நம்ம வந்து மணி பார்க்குற அளவுக்கு, டைம் பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. அப்ப அப்ப உண்மையிலே இறைவன நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவைகள் வந்து குறைஞ்சிரும். கூடாது. உணவு, உடை, இருப்பிடம் முக்கியம். அத அவங்க அடையிறாங்க. வெரி குட். இறைவன உணர்ந்தாலுமே அது ஒரு நிமிஷம். பிரைட்னஸ் குறைஞ்சிருச்சு. ஓகே. இறைவன உணர்ந்தாலுமே இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அதனால அவங்க அத அடையிறதுல உணவு, உடை, இருப்பிடத்த நல்லபடியா இருக்கதுலே ஹையஸ்ட் இத அடையிறதுல எந்த ஒரு தவறும் இல்லன்னு சொல்லியாச்சு. ஆனா, அதையும் தாண்டி நெறைய விஷயங்கள் ஏன் அவங்களுக்கு தேவைப்படுது? அப்ப உண்மையிலே இறைவன அவங்க அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா, இவ்ளோ தேவைகள் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுடைய தேவைகள குறைச்சுக்கிட்டே இருந்தா தானே அவங்கள பார்க்கும்போது நமக்கும் இவ்ளோ தேவைகள ஒருத்தவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்க. எல்லாருடைய பணத்தையும் அடிச்சு புடுங்கி பெரிய பணக்காரங்களாகி மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்கள வாழ விடாம அவங்க மட்டுமே வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இருக்கிற எல்லா தேவையும் நானே வச்சுக்கணும். மத்தவன் சோறு இல்லாம இருந்தாலும் பரவால்ல. எனக்கு அவன் செத்தாலும் தேவையில்ல. நான் மட்டும் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்ப அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்ட்ட கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு, இவங்கள கொஞ்சம் திருத்துங்க. அவங்களுடைய ஃபேமிலில இருக்கவங்க. அவங்க ரொம்ப பெரிய பணத்த அடையணுன்ற பேர்ல ரொம்ப கொடுமை பண்றாங்க. ரொம்ப சமுதாயத்தையே கொடுமை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க ஃபேமிலில இருக்கவங்க பொறுத்துக்க முடியாம ஒரு நாள் ஆன்மீக சொற்பொழிவாளர் யாரோ ஒருத்தவங்கட்ட கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு இவங்கள கொஞ்சம் திருத்துங்கன்னு சொல்லும்போது, அப்ப அவங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க? "ஏப்பா நீ ஒரு லெவலுக்கு போயிட்ட. உனக்கு உன்னுடைய தேவைகள அடைஞ்சுட்ட. வெரி குட். ஆனா, அதுக்கப்புறம் உனக்கு போக இருக்கிறத மத்தவங்களுக்கும் குடுக்கணும்ல. நீ அப்படி குடுக்கலைனாலும் பரவால்ல. ஆனா மத்தவங்கட்ட இருக்கிறதுல ஏன் அடிச்சு புடுங்குற? எல்லா தேவைகளும் நீ ஏன் வச்சுக்கணும்னா, சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு. உன்ன சுத்தி இருக்கிற சமுதாயமும் வாழணும்ல. நீ அவங்கட்ட இருந்து அடிச்சு புடுங்காம, உன்னுடைய நீ சம்பாதிக்கிற, நீ வாழ்ற அந்த லெவல்ல இரு. சுத்தி இருக்கிற எல்லா லேண்டுமே நான் தான் சொந்தமாக்கிக்கணும். அப்ப அந்த லேண்ட்ல குடியிருக்கிறவன் என்ன ஆவான்? அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அவன் எங்க போவான்? அந்த மாரிலாம் இருக்குது. இப்ப அப்படித்தான் நெறைய பேர் எல்லா லேண்டையும் நானே வச்சுக்கணும். எல்லா இடத்துலயும் என்னுடைய அடையாளம் தான் இருக்கணும். நான் மட்டுமே அனைத்துக்கும் சொந்தக்காரனாகணும்னு சொல்லிட்டு தான் இந்த உலகத்துல நெறைய பேர் வந்து அட்ராசிட்டீஸ் பண்றாங்க. அப்பாவி மக்கள வந்து கொடுமைப்படுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க. அந்த மாரிலாம் இருக்கும்போது, அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் சீர்திருத்தம் செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அப்ப ஆன்மீக சொற்பொழிவாளர் என்ன சொல்லுவாங்க? உண்மையிலே இறைவன உணர்ந்தவங்க அவ்வளோதான் ஆன்மீக சொற்பொழிவாளர்ன்னு நம்ம சொல்றோம். இறைவனே உணராதவங்கள ஆன்மீக சொற்பொழிவாளர்ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? தேவைகள குறைச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப இப்ப இவங்க மகாவிஷ்ணுவ பார்க்குறோம். அவங்க தேவைகள குறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்தா தான் நம்மளும் நம்ப முடியும். அப்ப உணவு, உடை, இருப்பிடம் இருக்குது. ஓகே வெரி குட். ரூ. 1,00,000 வாட்ச் எதுக்கு தேவைப்படும்? வாட்ச்ல மணி பார்த்தா போதும்ல. ஒரு ரூ. 1000க்குள்ள ஒரு வாட்ச் வாங்கி கட்டலாமே. ரூ. 1000க்கு வாட்ச் இருக்குது தானே. அப்ப ஏன் அந்த படோடபம் அவங்களுக்கு தேவைப்படுது? இது ஆசை. அவங்க அடையணும்னு நினைக்கிறாங்க. இந்த வாட்ச கட்டினா தான் எனக்கு வந்து சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஓகே வெரி குட். அடைச்சுக்கட்டும். ஆனா இவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்க நம்மள மாரி ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா ஓகே. அவங்க வாழ்க்கையில அவங்க பாட்டுக்கு வாழ்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சம்பாரிச்சு வாழ்றாங்க. ஆனா, இவங்க சொல்றது என்ன? இறைவனை அடையணும் அப்படின்ற லட்சியத்தோட இருக்கேன் அப்படின்னு பெரிய டயலாக்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் மாத்த ட்ரை பண்றவங்க,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் என்ன அவங்க சரியாக கற்றுக்கிட்டாங்களா? இதையே கற்றுக்கல. அப்போ இறைவனை எப்படி அடைய முடியும்? அப்போ அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். 4 மந்திரங்களை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக அவங்க இறைவனை அடைஞ்சிட்டாங்கன்னு நீங்களா நினச்சிங்கன்னா உங்கள் தப்பு. அவங்க எவ்வளோ உங்களை ஏமாற்றி எப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆன்மீக சொற்பொழிவில் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து பணம் சம்பாதிச்சா தாராளமாக சம்பாதிக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் இவங்க இம்பேக்ட் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்து சொசைட்டி திருத்துறேன்ற பேரில் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களாக கையில் எடுத்து அவங்க டாபிக் பேசுகிறாங்க. அவங்க சொற்பொழிவு என்ன மாதிரி இருக்குது தெரியுமா? ஏற்கனவே இருந்த மகாபாரதம் ராமாயணத்தை எடுத்து அவங்க பேசுகிறது கிடையாது. அதெல்லாம் அவங்க வந்து நோட்ஸுக்கு அதெல்லாம் அவங்க மேற்கோள் காட்டுறதுக்கு வச்சுக்கிறாங்க. ஆனால் சொசைட்டியில் என்னென்ன இப்போ போயிட்டுருக்கு, இப்போ இந்த எல்ஜிபிடிக்யூ பிரச்சனை, அப்புறம் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள், இந்த மாதிரி கர்ம வினைகள் என்றால் என்ன, இந்த மாதிரிலாம் இப்போ இதெல்லாம் தான் ஃபேமஸாக போயிட்டுருக்கு சொசைட்டியில். இதுலலாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ அதை பற்றி எல்லாருமே சரிப்படுத்தணுன்றக்கா எல்லாருமே பேசுகிறோம். டாபிக் போட்டு யூடியூப்பில் எல்லோரும் பேசுகிறோம். ஆன்மீக சொற்பொழிவில் எல்லோரும் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அது மாதிரி அவரும் ட்ரை பண்ணுறாரு உலகத்தை மாற்றுறதுக்காக. இந்த மாதிரி டாப்பிக்லாம் எல்லோரும் பேசுகிறாங்க. ஸோ நம்மளும் அதில் இருக்கிற நம்மளுடைய கருத்துக்களை சொல்லுவோம்னு சொல்ல வராங்க. வெரி குட், பாராட்டுறேன். ஆனால் அதில் என்ன சொல்ல வராங்க சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணுற பீப்புள் இருப்பாங்க தெரியுமா? அவங்கள எப்படி அவங்க மாற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சில பேருக்கு தெரியும், சில புரியாதவங்களுக்கு அது தெரியறதில்ல. நான் சொல்கிறேன், அதில் இருக்கிறதா சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நான் வந்து அவங்கள விமர்சனம் பண்ணணுன்றதுக்காகலாம் எந்த ஒரு இதுவும் பண்ணலை, சரிங்களா? எனக்கு அப்படி தேவையே கிடையாது. சும்மா போயிட்டுருக்கவங்கள கூப்பிட்டு வம்புழுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஆனால் இவங்களோட இம்பேக்ட் வர வர ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு சொசைட்டியில். அதை பார்த்து இந்த சொசைட்டி தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கு. அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்பயும் அவங்க வாழலாம், இப்பயும் அவங்க ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றலாம். அதே மகாவிஷ்ணு, எந்த ஒரு தவறையும் நாங்கள் சொல்ல போகிறதில்ல. ஆனால் உண்மையிலே இறைவனை உணர்ந்துட்டு அதை அவங்க பண்ணாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் ஏற்றுப்போம். நானே ஏற்றுக்குவேன். உண்மையிலே இறைவனை உணர்ந்துட்டு அவங்க ஒரு சொற்பொழிவு கொடுக்க போகிறாங்கன்னா நானே ஒரு அமௌண்ட் பே பண்ணி அவங்க ஸ்பீச்சை போய் கேட்குறேன்னு நானே சொல்கிறேன், சரிங்களா? அப்போ ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க நம்ம சொல்லிட்டோன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க சேஞ்ச் ஆகி அவங்க இனிமேல் நல்ல கருத்துக்களை சமுதாயத்துக்கு சொன்னால் சந்தோஷம் தானே. அப்போ யாருமே வந்து யாருடைய வளர்ச்சியை நான் கெடுக்க விரும்பலை. அவங்க சில விஷயங்கள் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து சொல்லிவிட்டு அவங்க திருந்தணும். அவங்க அந்த மிஸ்டேக்கை திருந்தணும்னா அது ரொம்ப பெருசாக நீங்கள் பார்ப்பீங்க, பெரிய லெவலில் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. சரி, திருத்திக்கணும். அவங்களுடைய தப்பை திருத்திக்கிட்டு அவங்க நல்லபடியான சொசைட்டியை உருவாக்குறதுக்கு நல்ல விஷயங்களை இனிமேல் சொல்லட்டும். அவங்களுடைய ஒரு இம்பேக்ட் இருக்குது தெரியுமா? அது யாரும் சாதிக்க முடியாத ஒரு விஷயம். இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸுன்றது எல்லாரையும் விட அவங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கு. அதை இனிமேலும் அவங்க யூஸ் பண்ணி நல்ல பாதையில் மனிதர்களை கொண்டு போகலாம். அப்போ அவங்க இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அதனால பெரிய இம்பேக்ட் சமுதாயத்தில் ஏற்பட்டுருச்சு. இப்போ எல்லாரும் அந்த பாதையை நோக்கி தான் போகிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்பீச்சில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு, கல்யாணம் அப்படின்னாலே கருமாதின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ கல்யாணம் முடித்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களாம் அவங்களே ஒரு அம்மா வயிற்றுல தான் பிறந்து வந்திருக்காங்க. கல்யாணம் முடித்து ஒரு அப்பா அம்மா இணைந்து தான் அவங்கள வந்து இந்த உலகத்துக்கு பெற்று கொடுத்துருக்குறாங்க. இந்த உலகத்துக்குள்ள அவங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அது காரணம் அவங்க அப்பா அம்மா தான். அவங்க அப்பா அம்மா திருமணம் செய்யலை அப்படின்னா அவங்களே வந்திருக்க மாட்டாங்க. அப்போ திருமணம்ன்றது எவ்வளோ முக்கியம் சொசைட்டிக்கு. திருமணம் தான் அடுத்த தலைமுறையை வந்து இந்த உலகம் இப்படியே இருந்தால் அது யாருக்காவது பிரயோஜனமாக கிடையாது. இதில் வந்து உயிர்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை பெருமைப்படுத்தினா தான் பிரயோஜனம். அப்போ இந்த மனித சமுதாயம் அடுத்தடுத்து வளரணும் அப்படின்னா திருமணம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா திருமணம் செய்துக்கிட்டு சில பேர் திருமணம் பண்ணாமே குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் மொத்தமாக சமுதாயத்தில் திருமணம் செய்தால் தான் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்றத நமக்கே ஒரு பயத்தில் நம்ம வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் குழந்தைகள் பெற்றுக்கிறோம். எல்லாருமே அப்படி பண்ணுறதில்ல. அப்போ அந்த திருமணம் அப்படின்ற அந்த விஷயம் இந்த சமுதாயத்தில் எவ்வளோ மதிக்கப்படுறோம். எவ்வளோ பெரிய ஆட்டம் போடுறவங்களா இருந்தாலும் அந்த செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் திருமணத்தில் செஞ்சு முடிச்சுட்டு தான் அவன் வந்து ஆட்டம் போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ எல்லாருமே வந்து அந்த சடங்குகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அப்போ அப்படி இருக்கிற திருமணத்தை
நீங்கள் திருமண வாழ்க்கையை வந்து தப்பு. திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் திருமண வாழ்க்கைக்கு போகிறேன் அப்படின்ற பேரில் போனதுக்கப்புறம் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. அவங்க சரியான கணவன் மனைவியாகவும் இருக்கிறதில்ல, சரியான அப்பா அம்மாவும் அவங்க குழந்தைகளுக்கு இருக்கிறதில்ல. அப்போ அதில் நீங்கள் தப்பு சொல்லி சீர்திருத்தம் பண்ணால் தப்பில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திருமணம்ன்ற சிவபெருமான் பார்வதி உருவாக்கின விஷயம் அந்த காலத்தில். அவங்க தான் உருவாக்கி இந்த சமுதாயத்தில் இத்தனை சடங்குகள் பண்ணணும். அந்த சடங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் கூட இருங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த திருமணம்ன்றத ஒவ்வொரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு மதங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகம் முழுக்க ஏதோ ஒரு சடங்குகளை வச்சு அந்த திருமணத்துக்கு மதிப்பு கொடுத்து எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி திருமணத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க. திருமணம் அப்படின்ற அந்த சடங்கை சாமியாகவே பார்க்குறாங்க அந்த உலகத்தில் எல்லாருமே. அப்படி இருக்கிற ஒரு வார்த்தையை கொச்சைப்படுத்தி கல்யாணம்னா கருமாதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மகாவிஷ்ணு. அந்த வீடியோ கூட நீங்கள் எடுத்து பாருங்க, இருக்குது. அது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய சாமியாக நாங்கள் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அந்த திருமணத்தை நாங்கள் செய்ததுக்கப்புறம் தான் இன்னொரு தலைமுறையை நாங்கள் உருவாக்குறோம். அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் வந்து கட்டுப்படுறோம். திருமணம் செய்தால் தான் குழந்தைகள் பெற்றுக்கணும், கணவன் மனைவி. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து லவ் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தாலும் குழந்தைகள் பெறக்கூடாது. அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை. அப்படிலாம் சொல்லிட்டு எத்தனை பேர் இந்த உலகத்தில் இப்போவும் அப்படி மதிப்பு கொடுத்து வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட திருமணத்தை நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிறத கொச்சைப்படுத்தி சீர்திருத்தம் செய்யுங்க. அப்போயா திருந்துறாங்களான்னு பார்க்கலாம். ஆனால் திருமணன்ற வார்த்தையவே நீங்கள் கொச்சைப்படுத்துறது நியாயமா? நீங்கள் திருமணத்தை நாங்கள் வந்து சாமியாக பார்க்குறோம். நீங்கள் சாமியை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த திருமணத்தை நீங்கள் கொச்சைப்படுத்த கூடாதுல்ல. அப்போ உங்களுக்கு எப்படி அந்த மைண்டில் தோணுது? அதையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து பாராட்டி கமெண்ட் போடுறாங்க. அவங்க தான் அப்படி சொல்லிட்டாங்கன்னா தப்புன்னு சொல்லி சீர்திருத்தம் பண்ணிக்கணும்னு சொல்கிறத விட்டுப்பட்டு அவங்க எது சொன்னாலும் நான் வந்து நம்புவேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்கள திருத்துறதுக்காக நான் போய் அங்கே கமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் அதை வந்து மகாவிஷ்ணு பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பாங்க நான் போய் கமெண்ட் பண்ணேன். ஆனால் மற்றவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து லைக் போடுறாங்க. இன்னும் சில பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணுறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இந்த மாதிரி வீடியோ போடுறது அவங்க தப்பு, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கமெண்ட்டில் நான் போட்டதுக்கப்புறம் அப்போ யாருக்குமே பிடிக்கல, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே பிடிக்கல இந்த ஒரு வார்த்தை அவங்க சொன்னது. ஒரு சிலர் தான் ரொம்ப ஓவராக அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க தான் சாமின்ற ரேஞ்சுக்கு நினைக்கிறவங்க தான் அதை வந்து ஆதரிக்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கே பிடிக்கல. அப்போ இந்த வீடியோவை வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து டெலீட் பண்ணுங்கப்பா அப்படின்னு கூட ஏன் யாரும் சொல்லலை? அவங்க கூட இருக்கிறவங்களே ஏன் சொல்லலை? மற்றவங்க பார்க்குறாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களே அந்த வீடியோ பார்த்து தான் எடிட் பண்ணி தான் போடுறாங்க. மகாவிஷ்ணுவே வீடியோலாம் போடுறதில்ல, அவங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் எடிட் பண்ணி போடுறாங்க. அப்போ எடிட் பண்ணும்போது கூட அவங்களுக்கு தெரில, எதோ நீங்கள் அவங்க பேசுகிறத போட்டுக்கோங்க, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை இந்த சொசைட்டியில் ஏற்படுத்தும். திருமணம் முடித்து நல்லபடியாக இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களே கணவன் மனைவி, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஏன் மற்றவங்களும் யோசிக்காமல் இந்த வீடியோ எடிட் பண்ணி எப்படி போடுறாங்க? அப்போ அவங்க வந்து இறைவனை அடைஞ்சிட்டாங்கன்றதை அவ்வளோ தீர்க்கமாக நம்புகிறாங்க. அப்போ இவங்க சொன்னால் ரைட்டு தான், சாமியை வந்து அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கு போல். அப்போ இவங்க என்ன வேணால் சொல்லலாம், நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அது நல்லதா கெட்டதான்னு கூட பார்க்குறதில்ல. அவங்க சொன்னால் அது நல்லது தான், அது நிச்சயமாக கெட்டதாக இருக்காதுன்னு எப்படி இது பண்ணுறாங்க? நான் சொல்கிறேன், இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், இதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் வந்து நிறைய வீடியோஸ் போடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு அது ரைட்டு, நான் சொல்கிறது ரைட்டு, அவங்கள விமர்சனம் பண்ணது இந்த விஷயத்தில் ரைட்டுன்னு தோணுச்சுன்னா நீங்களும் நிறையா வீடியோஸ் போடுங்களேன். அப்போ தெரிஞ்சு போயிடும் இவங்க சொன்னது தப்புன்றது. அப்போ திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணத்தை கருமாதின்னு சொல்லக்கூடாது, தப்பு. சரிங்களா? மகாவிஷ்ணு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. மற்ற வீடியோலாம் வச்சுருக்கட்டும், அது அவங்க பிரச்சனை, நான் எதையுமே கேட்க போகிறதில்ல. ஒவ்வொரு வீடியோவாக எடுத்துக்கிட்டு விமர்சனம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் இது ரொம்ப பெரிய இம்பேக்டை சமுதாயத்தில் ஏற்படுத்தும். அப்போ யாருமே திருமணமே பண்ணிக்காமல் போயிடுவாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களா. அதனால என்ன ஆகும்? அடுத்த மனித சமுதாயமே இல்லாமல் போயிடும். இதே அவங்க உருவாக்குறாங்க. சொசைட்டியை நல்லபடியாக திருத்த போகிறேன், சீர்திருத்தம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சொசைட்டியை இல்லாமல் ஆக்குறது ஒரு சரியான சீர்திருத்தமா? அப்போ எதை நோக்கி மகாவிஷ்ணு போகிறாங்க? அப்போ மகாவிஷ்ணு ஃபாலோ பண்ணுறவங்க எதை நோக்கி போயிட்டுருக்காங்க? இப்போ இதெல்லாம் எடுத்து சொல்லணும். சரிங்களா?
அப்போ மகாவிஷ்ணு இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் திருத்திக்கோங்க. நீங்கள் இப்பயும் வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றலாம் நான் உங்களை எதையும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் தவறான இம்பேக்டை சொசைட்டியில் க்ரியேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா, நீங்கள் வாட்டுக்கு இருந்துக்கோங்க. உங்களை யாராவது கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா? கிடையாது. இருந்துக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் மற்றவங்க இங்கே திருமணம் செய்துக்கணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய கற்பனை, ஆசை. அதை நீங்கள் ஏன் கெடுக்குறீங்க? அவங்க தப்பான வழியில் போயிட்டாங்க, திருமணத்துக்கு அப்புறம் சரியாக வாழலை, டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க திருப்பியும் இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழலாம் தானே. அப்போ டைவர்ஸ் பண்ணுறது நீங்கள் தப்பான ஜோடியை தேர்ந்தெடுக்காதீங்க. சரியான ஜோடியை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக திருமணம் செய்து இந்த சமுதாயத்தை அடுத்த தலைமுறையை நல்லபடியாக கொண்டு போங்க. அப்படி சொல்லி கொடுங்க. அதை விட்டுப்புட்டு இது நடக்கிற தப்பெல்லாம் பார்த்துட்டு யாருமே திருமணமே செய்யாதீங்க, இங்கே பிரச்சனையே வராது. இது சரியா மகாவிஷ்ணு? தப்பு. எனக்கு வந்து மகாவிஷ்ணு, நான் உங்களை விட 2 வயசு தான் கம்மி, சரிங்களா? ஆனால் உங்களை விட மெச்சூரிட்டியில் அதிகம். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மகாவிஷ்ணு. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வயசு குழந்த இருக்குது. அப்போ உங்களை விட வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருப்பேன். நீங்கள் இன்னும் மெச்சூர்டு ஆகலை அப்படின்றத இந்த விஷயத்தில் நான் நிச்சயமாக உங்ககிட்ட சொல்ல முடியும். எனக்கு 100% ரைட்ஸ் இருக்குது உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு. நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்க, அதனால் விமர்சனம் பண்ணுறேன். நீங்கள் சரியாக சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ணால் எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். இல்லை மகாவிஷ்ணு, இது வந்து தப்பு, சரிங்களா? என்னைய மாதிரியே கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகி என் வாழ்க்கையில் கல்யாண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, எல்லாம் வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் திருமணத்தை மதிக்கிறேன், சரிங்களா? திருமணம் என்பது இறைவனால் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்றத நான் தீர்க்கமாக நம்புகிறேன். நீங்கள் இறைவனை உணர்ந்துட்டேன்னு சொல்கிறீங்க தானே மகாவிஷ்ணு. அப்போ இறைவனை மதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கொச்சைப்படுத்த முடியும்? அப்போ உண்மையிலே நீங்கள் இறைவனை இன்னும் உணரலை அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் விமர்சன வீடியோ போட்டுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையிலே இதை பார்த்துட்டு உங்களுக்கு மனசில் சரி இந்த பிள்ளை ஏதோ ஒன்று சொல்லுது, நம்ம தான் தப்பு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே இந்த விஷயத்தில் திருத்திக்கிட்டு நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா உண்மையிலே நான் தான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் உங்களை ஃபேன் ஃபாலோவராக இருந்தேன். அதனால தான் நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கு வந்து நான் லைக் போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சரியில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தவறான பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க. உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரையுமே தவறான பாதைக்கு கொண்டு போயிட்டுருக்கீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் போனால் பரவாயில்ல, எல்லாரையும் சேர்த்து கெடுக்கிறது ரொம்ப தப்பு, சரிங்களா? அப்போது உண்மையிலே இறைவனை உணர்ந்தவங்களுக்கு உண்மையிலே மகாவிஷ்ணு அந்த 1,00,000 ரூபா வாட்சுன்றதுலாம் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஒரு வீடு கட்டிக்கோங்க, இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு வீடு கட்டிக்கோங்க, இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் இறைவனை உணர்ந்துட்டேன்றதுக்காக உங்கள் ட்ரெஸ்லலாம் உங்களுடைய ஆசைகளை வந்து குறைச்சிக்கணும்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ராஜா மாதிரி கூட ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி வாட்ச் கட்டுறது, நம்ம போய் ஒரு சினிமா தேட்டரில் காசு செலவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அன்றாட தேவைகளை பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, சும்மா இருக்கிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப நீங்கள் செலவழிக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட். இந்த என்டர்டைன்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து உண்மையிலே இறைவனை உணர்ந்தீங்களா இல்லையான்றத சமுதாயத்துக்கு எடுத்து காட்ட முடியும், நீங்கள் வாழ்ந்து காட்ட முடியும். இதில் தான் உங்களை பார்த்து எல்லோரும் கற்றுக்கணும். அதில் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ணுற சமுதாயமும் தப்பாக தான் போகும். உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு 2-3 பேர் இல்லை ஒரு 100 பேர்னால் நான் இதை வீடியோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஆனால் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க, உலகம் முழுக்க இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் இந்த சமுதாயத்துக்கு? நீங்கள் திருமணம் பண்ணாமல் இருந்துக்கோங்க, அது தப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த திருமணத்தை பண்ணுறவங்கள நீங்கள் கெடுக்கக்கூடாதுல்ல. உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு, ஹேமான்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ நான் பார்த்துருந்தேன். அந்த பொண்ணுக்கு திருமணத்திலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய உங்ககிட்ட உங்களை பார்த்துட்டு அது ஃபாலோ பண்ணுது, நிறைய கொஷின்ஸ் கேட்டுச்சு. ஆனால் நீங்கள் கடைசியில் திருமணம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லைன்ற திருமணம் பண்ணி உங்களுடைய நல்ல பார்ட்னரை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக திருமணம் பண்ணி வாழணுன்றதை சொல்லிக் கொடுக்காம நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்க? கடைசியாக அந்த பொண்ணு என்ன நினச்சிருக்கோம்? இதெல்லாம் சொல்கிறாங்க, அப்போ திருமணம் செய்யாமல் இருந்துக்கலாம், அந்த ஸ்டேஜுக்கு தானே அது போயிருக்கோம். நீங்கள் சும்மா இடையில திருமணம் செஞ்சுக்கோங்க தப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, அதை வந்து அந்த பொண்ணை இம்பேக்ட் பண்ணியிருக்காது. ஆனால் நீங்கள் அதிகமாக இம்பேக்ட் பண்ணுற விஷயம் எது? திருமணம் செஞ்சால் அது கருமாதி அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும்?
ஹேமான்ற பேரளவுக்கு நான் சொல்கிறேன்னா, அப்போ உங்களுடைய வீடியோஸ் நான் எவ்வளோ தூரம் பார்த்துருக்கேன்னு பாருங்கள். சரிங்களா? அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்து மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். அப்போ அடுத்த சமுதாயத்தை அந்த பொண்ணு அடுத்த எதிர்கால தலைமுறை எப்படி உருவாக்கும்? உருவாக்க முடியாது தானே. அது மாதிரி ஒட்டுமொத்த மனித சமுதாயம் அது வந்து உலகம் தேய்மானம் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் உருவாக்க வேண்டாம், போதும் நிறுத்திக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ இன்னும் தேய்மான ஸ்டேஜுக்கெலாம் போகல, அந்த அளவுக்கு போகல, கொஞ்சம் தான் போயிருக்கு. ஆனால் இன்னமும் மனித சமுதாயம் ஆனால் இந்த உலகத்தில் யாருமே திருமண ஆசை இல்லாமல் இருக்கா? அதுவும் கிடையாது. திருமண ஆசையே இல்லாமல் இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அந்த ஆசையை வந்து நீங்கள் ஏன் கெடுக்குறீங்க? தப்பு தானே. அது சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்த்துட்டு வந்த ஆசை, அது இயற்கை, அவங்களுக்குள்ள எழக்கூடிய இயற்கை ஹார்மோன்ஸ் பண்ணக்கூடிய இயற்கையான உணர்வுகள். அதை நீங்கள் எப்படி வந்து கெடுக்கலாம்? அதை வந்து சீர்திருத்தம் வேணால் செய்யலாம். அந்த எண்ணமே எழாமல் இருக்கிற அளவுக்கு இம்பேக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. தப்பு தானே. ஒரு ஹேமான்ற பொண்ணு எனக்கு தெரிஞ்சது, இன்னும் எத்தனை ஹேமான்ற பொண்ணு உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்து போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. திருமணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு. அப்போ சொசைட்டியில் ஆண்கள் தவறாக இருக்கிறாங்க, பெண்களை ரேப் பண்ணுறாங்க, அதனால திருமணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறது ஓகே, வெரி குட், நல்ல விஷயம். ஆனால் அதுக்காக திருமணம்ன்ற வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கையே போகிற அளவுக்கு நம்ம க்ரியேட் பண்ண தேவையில்லை. இங்கே எத்தனையோ நல்ல ஆண்களும் இருக்கிறாங்க, நல்ல பெண்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் லவ் பண்ணி திருமணம் செய்துக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்து காட்டினாங்கன்னா, அதை பார்த்து இதுக்கு முன்னாடி தப்பான திருமண உறவு அப்படின்ற விஷயங்களில் தப்பான விஷயங்களை ஃபாலோ பண்ணவங்க இனிமேல் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. அப்போ திருமணமே கருமாதின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்தையே நீங்கள் இல்லாமல் ஆக்குனீங்கன்னா எப்படி இந்த தப்பான ரூட்டில் போகிறவங்களெல்லாம் நம்ம திருத்துறது? அப்போ இந்த மாதிரிலாம் தான் நீங்கள் சீர்திருத்தம் பண்ணும்போது யோசிக்கணுமே தவிர்த்து திருமணமே பண்ணாமல் இருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த தப்பான வழியில் ஆண்கள் போகிறாங்களா, பெண்களை ரேப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அவங்கள திருத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ திருப்பி தப்பு தான் நடக்கும். நீங்கள் திருமண ஆசையை ஒருத்தவங்களுக்குள்ள வரவிடாமல் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குள்ள இயற்கை ஹார்மோன்ஸ் வந்து செக்ஷுவல் எண்ணங்களை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். யாரையும் நீங்கள் பிரம்மச்சாரியால் மாற்ற முடியாது. அப்போ அவங்க திருமணமும் பண்ணிக்கலை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சமுதாயத்தில் போய் கொஞ்ச நாள் கட்டுப்படுத்துவாங்க, அதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாமல் ரேப் பண்ணுற மாதிரி ஆயிடும். இன்னொருத்தவங்களுடைய பெர்மிஷனே இல்லாமல் அவங்கள வந்து அடக்கி ரேப் பண்ணி நான் அந்த ஆசையை வந்து தீர்த்துக்கிடுவேன்ற ரேஞ்சுக்கு போயிடும். அப்போ எவ்வளோ பெரிய தப்பான விஷயம், அது எவ்வளோ பெரிய தப்பு. உங்களோட வீட்டில் இருக்கவங்கள அப்படி பண்ணால் அவங்களால தாங்கிக்க முடியுமா? அது மாதிரி தானே சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் திருமணம் கருமாதி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் விதைச்சிங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு தான் அடுத்து இந்த சமுதாயம் போகும். இப்போ நீங்கள் சரியாக சீர்திருத்தம் பண்ணியிருக்கீங்களா, இல்லை தப்பான ரூட்டில் கொண்டு போயிருக்கீங்களா அப்படின்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அப்போது இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இப்போ மகாவிஷ்ணு அப்படின்ற ஒருத்தவங்கள எக்ஸாம்பிளை காட்டி இப்போயும் சொல்கிறேன். மகாவிஷ்ணு வந்து எப்பயும் போல் அவங்க ஆன்மீக சொற்பொழிவாற்றட்டும், எந்த ஒரு தவறும் கிடையாது. அவங்களுடைய சம்பாத்தியம்ன்றது இப்போ அதுதான். அதை நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. மகாபாரதத்தை எடுத்து படிச்சுட்டு வந்து அதில் இருக்கிறத சொல்லி கொடுக்கட்டும். அதில் இருக்கிற நல்ல கருத்துக்கள், அதுலேயும் சில தீய கருத்துக்கள்லாம் இருக்குது. பாஞ்சாலி வந்து 5 புருஷன் வச்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை அதெல்லாம் விட்டுருங்க. பகவத்கீதைன்னு ஒன்று இருக்கா, மகாபாரதத்தை விட்டுருங்க. பகவத்கீதைன்னு ஒன்று இருக்குது, கிருஷ்ணர் சொன்னது. அதெல்லாம் அவர் படிச்சுட்டு வரட்டும். மகாவிஷ்ணு அதை படிச்சுட்டு வந்து அதில் இருக்கிறத எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கட்டும். அப்புறம் திருவாசகம், திருவருப்பா தான் அவங்க ஃபேமஸாக சொல்லிட்டு இருக்காங்க. அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் இப்போயே சொற்பொழிவாற்றட்டும். ஆனால் திருவருப்பாலையெல்லாம் வள்ளலார் வந்து திருமணம்ன்ற விஷயத்தெல்லாம் எவ்வளோ மதித்தார். ஆனால் நீங்கள் அப்படியே இப்போ சொல்லி கொடுக்குறீங்க. வள்ளலார் உண்மையிலே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா திருமணம் கருமாதின்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கோங்க மகாவிஷ்ணு என்று சொல்லி மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்படி இருக்கவங்கள நீங்களும் சேர்ந்து சீர்திருத்தம் செய்யுங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க, தப்பாக ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க சொல்கிற நல்லதை ஃபாலோ பண்ணலாம் என்று சொல்லி சமுதாயத்தை சீர்திருத்தம் பண்ணுறது இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிறவங்க கையில் கிடையாது, எல்லா மக்களுடைய கையில் இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்துடைய கையில் இருக்குது என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்களுக்குள் இருக்கும் ஆதிபராசக்தியை நீங்கள் உணர்ந்து விட்டால்
சமுதாயத்தை சரியான முறையில் நீங்கள் கொண்டு போகணும். ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும். அது இல்லாமல் தப்பான வழியில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த இறைவனை நீங்கள் சரியாக உணரவில்லை என்று அர்த்தம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சாமி வர்றவங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya.